வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பொண்ணுக்குட்டி நல்லா இருக்குது. ஊருக்கு போயிருந்தேன்ல, ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. நேற்று 7 காட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த இதில் வந்து சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஊருக்கு போனதுனால அது போட முடியல. திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். கோலமும் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சின்ன பிரச்சனைனால ஊருக்கு போயிட்டு வர வேண்டியதாக போச்சு. கண்டிப்பாக போடுவேன் சமையல் வீடியோ. இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது, வேறு வேலை இருக்குது, பார்த்துட்டு அதை கண்டிப்பாக பண்ணணும். அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த இங்கிலீஷாக இருக்குது, அமெரிக்காவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் தாய் தந்தை அரவணைப்பில் இருக்கிற குழந்தைக்கு தான் நல்லாயிருக்கும். மண் நிம்மதியோடு இருக்கலாம். அவங்க எப்படி இருந்தாலும் என்ன திட்டி தாய் தகப்பு திட்டினாலும் நம்மளே வந்து ஏற்றுக்குவாங்க அன்பா. தாய் தகப்பு இல்லாதவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய அந்த வேதனையும் கஷ்டமும் கண்டிப்பாக தெரியும். அந்த அன்பு தாய் தந்தை வந்து எப்படி அன்பு காட்டுறாங்கிறது வந்து கடவுளுக்கு சமம். தாய் தந்தை தான் கடவுள். அவங்களுக்கு தான் முதல் கடவுள் கும்பிட்டு வாங்கணும்னு நிறையா இருக்குது. நான் கேள்விப்பட்டுக்கிறோம் அந்த மாதிரி. அதுக்குள்ளே எங்கள் வாண்டு வெளியே போயிட்டு வந்துச்சு பெரிய போனா. நான் இல்லாத நாள் ரொம்ப தவிச்சு போச்சுங்க. அந்த போனக்குட்டி ரொம்ப கத்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க ஒரு நாள் மட்டும்தான் சாப்பாடு போட்டாங்க. நான் அதை சீக்கிரம் வந்துட்டு இதுக்காகவே சீக்கிரம் ஒடியாந்துட்டு நான் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் வீடியோ காலில் காமிச்சாங்க, பார்த்தேன். ரொம்ப கத்திக்கிட்டு இருந்துச்சு. இருக்கட்டும். அப்பா அம்மா இல்லைங்கிறது அந்த மொட்டை மரத்து ஒரு பயங்கரமான வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இலையே இல்லாத மரத்தில் போய் அடியில் எப்படி வெயில் காந்தோம். அந்த மாதிரி இலை இருந்தால் மட்டும்தான் நம்ம குழுக்குள்ளும் சந்தோஷமாக இருக்க முடியும். இலைகள் காற்று வராது, எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தாய் தந்தை இல்லைங்கிற போது நமக்கு வந்து ஒரு மரமே சாஞ்ச மாதிரி தான். அந்த இடத்துல எதுவுமே எந்த உணர்வுகளோ எதுவோ சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி எங்கள் அப்பாங்க அம்மா இல்லாதனால எனக்கு நிறையா ப்ராப்ளம் எதிராச்சு. என்ன அப்படின்னா, கூட பிறந்து அது எப்படி பசங்களுக்கு மட்டும் அவ்வளோ உரிமை வந்துடுது, பொண்ணுங்களுக்கு உரிமை வருது. அப்பா அம்மாவை பார்க்கறதெல்லாம் பொண்ணுக்கு பார்க்கணும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது குடிக்கிறதெல்லாம் பொண்ணுக்கு பார்க்கணும். அவங்க வந்து மேலோட்டமாக அங்கங்கே கை கட்டி நின்று போட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த சொத்துலையும் மட்டும் எங்களுக்கு தான் இருக்குது எல்லாமே. நாங்களே பார்த்துருப்போம். நாங்களே வந்து அப்பாலாம் எனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. யாரையும் வச்சு எழுதி வச்சாரு? எப்படா எழுதி வச்சாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அடுங்க ஒய்யாலே எழுதி வைக்கிறது. நான் அப்பா எங்கிட்ட சொல்லாமல் எழுதி வச்சுக்க மாட்டாரு. என்கிட்ட என்ன சொன்னார்? அவங்க காசு கொடுத்தா அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை, 1,50,000 1,50,000 கொடுத்தா எழுது சாமி, கையெழுத்து பொருளும் போடாதீனாங்க ஒரு வார்த்தை. அம்மாவும் அதே தஞ்சாவூரில் போய் பிழைக்காத கண்டிஷனில் வந்து தோட்டத்தை கூப்பிட்டு வந்து படுத்துருக்க அந்த கண்டிஷனில் அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் இருக்கும் ஆனாங்க. ஆனதுக்கப்புறம் அம்மா சொன்ன வார்த்தை, நாளைக்கு குளிச்சு விட்டுட்டு அம்மாவை ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பாத்திரமே தான் கழுவிக்கிட்டு இருந்தேன், காசு கொடுக்காம கையெழுத்து மட்டும் போட்டுறாத அப்படின்னாங்க. 2 பேர்த்தையும் தான் சொன்னாங்க. ஒருத்தனையும் மட்டும் சொல்லல. அவங்க 2 பேர்த்தையும் காசு கொடுத்தா பண்ணி இல்லைன்னா விட்டுருந்தாங்க. அதே மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து இன்னொருத்தருட்டும் சொல்லிக்கிறாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மச்சான் அவர்கிட்ட இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருங்க. அவர் என்னன்னா அவர் செய்யாமல் போயிட்டாங்க. அவங்களால அது முடியல செய்யறதுக்கு, படிப்பறிவுலனால என்ன பண்ணுறது, எதுன்னு செலவாகும், கையில் காசுன்னு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். அவங்க வந்து பிள்ளைக்கு எதுவும் இல்லாமல் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்து ஏதோ அந்த பிள்ளைக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுங்காட்டி நான் அவ்வளோ ஆளுதேன். அப்பா நம்ம என்னமோ நினச்சோம், அவர் பாசமெல்லாம் இல்லை, ஏதோ பார்க்கறதுக்காக இப்படி பேசுவாராட்டுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே அவ்வளோ பாசம் பட்டுறதால வச்சுருக்காரு நம்மளுடைய அப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவங்க மேலே வச்சுருப்பாரு. ஏன்னா நல்லதே நடந்ததுன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. சில குறுக்கு பத்தியில் அடிக்கிறாங்க பாருங்கள் தாய் தந்தையை, அது நல்லதே கிடையாது. அடித்தா அதனுடைய பலாபலன் அனுபவிக்கணும். என்ன அந்த மாதிரி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு. பேரனுக்கும் கொண்டு பேத்தி தான் படிக்க வச்சாங்கன்னா, பேத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வச்சாங்க. கான்வென்ட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு கொண்டு போய் காசு கூட வேலை செஞ்சு போய் கட்டிட்டு வந்தாங்க. ஸ்கூலில் போய் 1500 கட்டிட்டு வந்தேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. கடலை பொறுக்கி, மண்ணை பொறுக்கி, அந்த வேப்பமுத்தை பொறுக்கி, ஏதோ ஒன்று அந்த முருங்காய் கொண்டு விற்று இந்த மாதிரி சேர்த்து வச்சு அங்கே நல்ல துணிமணி போட மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதை கொண்டு அங்கே போய் பஸ்ஸில் கொண்டு அவங்களுக்கு இது தெரியாமல் ஸ்கூலில் விடமாட்டாங்கன்னு கொண்டு கட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஏன்டா மறந்துடுறீங்க? நன்றியா செஞ்ச நன்றி மறந்துடுறீங்க. இன்னொருத்தருக்கான பிச்சைக்கார பையன், அவன் எவனோ கம்யூனிட்டி பையன். நான் ரொம்ப உலகத்துக்கே புத்தர் மாதிரி அமைதியாக கமெண்ட் இருக்கு அப்படி நல்ல டைப்பாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா சுவிட்செல்லாம் எங்கள் அம்மா கிட்ட இருந்துருக்குது. எங்கள் அம்மா சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, சுவிட்சை போட்டு நிப்பாட்டினா புஷ்ஷுன்னு மொத்தம் இருட்டாக போயிடுது, ஒன்றுமே இல்லைங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்படிலாம் இப்படித்தானே இருக்கிறாங்க. அந்த ஊமா ஆள் வந்தால் ஏதோ சொல்லும், ஏதோ ஒரு பழமொழிக்கு எனக்கு தெரியல. அந்த மாதிரி முறுக்குன்னு இருந்து போட்டு பக்காவாக பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா நகை, எங்கள் அப்பா மோதிரம் எல்லாம் ஒரு 5 பவுன் திருடிட்டு போயிட்டா. யார்? நாங்கள் செல்லப்பவனுக்கு வந்து 3 பேர், 2 பசங்க ஒரு பொண்ணு அவருக்கு.
அந்த 3 பேர்த்துல அது எப்படிங்க ஒருத்தருக்கு மட்டும் அந்த நகை போயிடும்? நீ பார்த்துரு, நீ வெங்காயம் பார்த்துரு. என் புள்ள 6 வருஷம் பார்த்துச்சு. அந்த 6 வருஷம் பார்த்துக்கு என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தாங்க? நான் அப்பவும் சொன்னேன், தேவிக்கு தான் அந்த சங்கிலி கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணு 6 வருஷம் பார்த்து பேத்திக்கு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு கடைசியில் இங்கே ஓடி போன பேத்திக்கு கொடுக்கணும்ட்டாங்க. ஒருத்தி ஓடி போயிட்டா புருஷன் கட்டுறதுக்காக. ஆயாப்பன் போய் என்ன எதிர்பார்க்க, நம்மளே கட்டிக்கலாம்னு அவளை போய் கட்டிக்கிட்டா. யாரையும் போய் கட்டிட்டு தெரியுங்களா? தெலுங்கார பையனை. அப்படி என்னை சொன்னாங்கல்ல, தெலுங்காரன் கூட ஆந்திராவில் போய் இருக்கிற அப்படின்னு. உள்ள என்ன பண்ணடா? உள்ள தெலுங்காரங்கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கிறா. வெக்கமான சூடு சொன்னீங்க இல்லை? பிரபு என்ன பேசுனீங்க? பிரபு பார்த்து கல்யாணம் பண்ணுறப்ப அது என்ன சாதியோ தெரியல, அது நம்ம சாதியம் இல்லையோ, அது என்ன கருமம், அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தால் தானே வக்கு இருந்தால் தானே வாழ்ற. இன்னும் என்னடா போச்சு? இப்போ 10 வருஷத்துக்குள்ள என்னடா சம்பாரிச்சு வச்சுருக்காங்க? டேய், என்ன சம்பாரிச்சிருக்காங்க? நீங்கள் எத்தனை வருஷமாக சம்பாதிக்கிற, அவங்க எத்தனை வருஷமாக சம்பாரிச்சாங்க? உங்கள் கல்யாணத்து 2 பேருக்கு அப்பா 5 பவுன் தாலி செஞ்சு இந்த சைன் தாலியெல்லாம் செஞ்சு போட்டாங்களா? அதை ஏன்டா மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு போட்டது மட்டும் 25 பவுன் போட்டான்னு சொல்கிறீங்க. உனக்கு 5 பவுன், பெரியவனுக்கு 5 பவுன் போட்டு கட்டினாங்கல்ல தாலியோட, அந்த எல்லாம் சேர்ந்து 5 பவுன். அதை மட்டும் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க? வித்து வாயில் போட்டு ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை நான் கேட்குறேன். அதை சொல்ல வேண்டியதானே? எங்கள் அப்பா எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு, 5 பவுன் நகை போட்டாருன்னு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? கமநாட்டிகளா? அப்புறம் இன்னொன்று, சுப்பிரமணி சொல்லி கொடுத்து தான் போட்டாங்க கேஸ். சுப்பிரமணி சொல்லி கொடுத்த கேஸ் போட வச்சாங்க. எந்த வெங்காயக்கருப்புனா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. சுப்பிரமணியில் சொல்லவே கிடையாதுரா. இன்னும் நான் அடித்து சொல்லுவேன், இன்னும் நிறைய சொல்லுவேன். நான் சுப்பிரமணி சொல்லவே சொல்லலை. சிவன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன். இந்த ருத்ராஸ் சிவன் மேலே சத்தியமாக சொல்ல, சுப்பிரமணி எனக்கு சொல்லவும் இல்லை, எங்கள் பிள்ளைகளும் சொல்ல. நானாக என்னோட இஷ்டத்துக்கு நான் போட்டேன். நான் போய் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுங்களுக்கு சொன்னேன். ஐயோ அப்படியாம்மா அப்படின்னாங்க. எதுக்கிட்ட நம்ம எல்லாத்துக்கும் கேட்கணும்? ஏன் இப்போ வந்து சுப்பிரமணிய கூட வந்து எல்லாம் வந்து வக்கீல்கிட்ட பேசுறது பிடிக்கிறது பண்ணிட்டு இருக்கா? அப்படியா? நான் எதுவும் பண்ணல. இனிமேலுக்கு தான் அந்த வார்த்தை எட்டைக்கோட்டில் பேசுனேன்னு வச்சுக்க, நார் அடிச்சிடும். வந்து சுப்பிரமணி சொன்னான்ட்டு யாரையும் நார் அடிப்பேன்? சுப்பிரமணி நார் அடிக்க மாட்டேன். எவன் சொன்னானோ அவனை போய் நார் அடிப்பேன். எடைக்கோட்டில் பப்ளிக்காக போட்டு விட்டுவேன். எந்த இதில் இது யூடியூப்பில் அது பார்க்குறது தான் போட்டுட்டு இருக்கிறேன். டைரெக்டாக வந்து அங்கே மைக்கு வச்சு பேசிவிட்டு வந்துடுவேன். சுப்பிரமணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பேசல. இந்த தருதல் நாய் வந்து வேணும்னு அவன் மேலே பொறாமப்பட்டு சொல்லுது. ஆமாடா, அவன் நல்லா பொழைக்கிறான், அதனால பொறாம. நீங்களும் தானே சரித்தவன் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அந்த பொச்சுக்காஞ்சு தானே ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. என்னமோ காப்பு இருந்தா கால் காசுக்கு விற்று பொழைக்கலாம், பொச்சுக்காப்பு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி பாரு அப்பா. அந்த மாதிரி போகுது உங்கள் கதை. உண்மையில் அதான்டா போகுது. பார்க்கலாம்டா, என்ன நடக்குமா பார்ப்போம். காலில் காப்பு இருந்துன்னா வெள்ளி காப்பும்பாங்க. அது இருந்தால் விற்று திங்கலாம். வெறும் காப்பு இருந்தால் என்ன பண்ணுறது? யூடியூப்பில் கொஞ்சம் தக்கத்தக்காக சொல்லணும், தக்கத்தக்காக சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலில் நான் கண்டிப்பாக இது சமையல் வீடியோ வரும். என்னுடைய ஆதங்கம், நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து அதனால் பேசி போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஹைப் ஆப்ஷன் அந்த இன்னொரு சேனலில் இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம், பாய்.